ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Home2Hotel Recipes. இந்த வீடியோவில் நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி வெங்காயம் தக்காளி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த தட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, தனியா, தேங்காய், இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். ஹீட் ஆனதுக்கப்புறமா முதல்ல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது 3 டீஸ்பூன் அளவு தனியா, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ண போகிறோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடாயிலேருந்து இதை மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதே பேனில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ தேங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம் அதோட தேங்காவையும் சேர்த்து போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு கிரேவி வைக்கிறதுக்கு. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் வைக்க போகிறேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். அதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, ஒரு பெரிய இலை 2ஆக பிச்சு போட்டுக்கிறேன். பட்டை ஒரு பீஸ், சோம்பு 1/2 டீஸ்பூன். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு பெரிய பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன மிளகாயாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. மிளகாய் இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியில் விடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்துருச்சு வெளியில். இதுக்கு அடுத்தது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த பவுடர் நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் அடுப்பிலே வச்சுருங்க.
நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்கான கிரேவி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கூட 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு ஸ்மெல் இறங்கும் அதில் குழம்புல. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். இப்போ 3 விசில் வர வரைக்கும் விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் திறந்து காட்டுறேன். நமக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுரு கார்னிஷிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்காமல் ஈஸியாக சிக்கன் கிரேவி வச்சாச்சு. இது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் குக்கரில் வைக்கிறனால. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.